அவளை பார்த்த உடனே எனக்கு அம்மா ஞாபகம் தான் வந்தது. கோபெருந்தேவி பாத்து ஜாக்கிரதை. ஏன்டா இப்படி போறாங்க? விஸ்வா Cool. ஹாய், இந்தியன் ஸ்பைசஸ் எங்க இருக்கு? Madam, the Indian spices are on the other rack. தேங்க்ஸ். சாரி. It's okay. गंगा शंखा शकावेरी नमस्ते सुधाझरी என்னங்க இந்த மீனை போய் 200 ரூபாய் சொல்றாங்க. நாயகி நாமம் சந்ததம் சொல்லடி இன்பம் பொங்கும் தென்னகை நீராடி மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி பிடிச்சிடக்கூடாது. Thank God. போயிட்டு வரு மாமா. பத்திரமா போயிட்டு போகும்போது அப்படியே குழந்தைங்களை ஸ்கூல்ல விட்டுருமா? கடவுளே, இது வரைக்கும் நான் உன்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை. முதல் தடவை கேட்குறேன். எனக்கு லவ் பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணு வேணும். அந்த பொண்ணை நீ தான் காட்டணும். அந்த பொண்ணை இன்னைக்கு இல்லை நாளைக்கு ஒரு மாதம் இல்லை ஒரு 2 மாதம் அதுக்குள்ளேயாவது காட்டியிருப்பா. ப்ளீஸ்ப்பா. அம்பி, சுவாமியை கும்பிட்டுட்டே இருக்கல, பிரசாதத்தை எடுத்துங்க. சாமி கிட்ட வேண்டியிருக்கேன். பொண்ணு கிடைக்குதான்னு பார்ப்போம். அண்டவா, நீ உண்மையிலே கிரேட்டியா. ஒரு மாசம் கழிச்சு காட்டுறேன், ஆனா அடுத்த செகண்டே காட்டிட்டேன். பள்ளி மாணவி கற்பழிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 65 வயது முதியவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து திருவாரூர் மாவட்ட மகளிர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கரூரில் 3 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் ஒருவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து கரூர் மகளிர் விரைவு நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்தது. இந்தியாவில் சராசரியாக ஒரு நாளைக்கு 92 பெண்கள் வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுவதாக காவல்துறையின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. ஹலோ, அப்படி பார்க்காதீங்க. I'm not gonna rape you, okay? உங்களை ரேப் பண்ணுறதுக்காக நீங்கள் வரல. உங்களை மாதிரி நானும் மலைக்கு ஒதுங்கின ஒரு ஆள், மலைக்கு நடுங்கிட்டு இருக்க ஒரு ஆள். ஓகே, அவ்வளோ நடந்ததுன்னா ஆஃப் அடிக்க வேண்டியது தானே. ஆளை பாரு. ஏயா என் கால் இதுக்கு பார்க்க பார்த்து ரசிக்கிற அளவுக்கு உங்கள் கால் ஒன்று அவ்வளோ அழகா இருக்கு. ஏதாவது சொல்லிட போகிறேன், பேசாமல் நில்லுங்க. காட்டை போட்டு வந்துட்டு காலை பாத்தியா கீழே பாத்தியா ஆளை பாரு.
மேடம் இங்க 2 மென்டலுங்க வந்து தொந்தரவா இருக்கு, நீங்களே வந்து பேசுங்க மேடம். ஏப்பா டாக்டர் பேரை பார்த்தா பழைய கிராமபோன் மாதிரி இருக்குன்னு நினைச்சா இன்ஸ்டாகிராம் மாதிரி இருக்காப்பா. இட்ஸ் எ ஜென்ரல் ஒப்பீனியன் மாப்ள. ஏப்பா டாக்டர் வருதுப்பா. இங்க யாருங்க கதிரவன்? என் பக்கத்துல உட்காந்துருக்கானே 6 அடி அங்குலம், அவன் தான் கதிர். ஹலோ கதிர், உங்களை பத்தி என்ன ரிப்போர்ட் வந்திருக்குன்னு தெரியுமா? அவனை பத்தி ரிப்போர்ட்ஸ் மட்டும் தான் வரும். உங்களுக்கு கொஞ்சம் கோவம் அதிகமா வருமா? அவனுக்கு கோவம் மட்டும் தான் வரும். சார் கொஞ்சம் எஸ்டா ரதி, உங்களுக்கு நர்வஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இல்ல வாய் நிக்காம ஆடிக்கிட்டே இருக்கு. அவனை ஒரு நல்ல டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணலாமா? மாப்பிள்ளை இட்ஸ் a great insult to me. எனக்கும் கேட்டுச்சு. Thank you. நீ டீல் பண்ணிக்கிறியா? I call you later. ரதி செஞ்சிட்டியே சதி. சொல்லுங்க கதிர், உங்களுக்கு ஏன் அதிகமா கோவம் வருது? அநியாயத்தை பார்த்து கோவப்படுற பேர் தான் மனுஷன். ஆனா சுத்தி நின்று உணர்ச்சியே இல்லாம மரத்து போய் வேடிக்கை பார்க்குறாங்க பாருங்க, அவங்க பேர் தான் கோமா பேஷண்ட். நீங்க நான் கோமா பேஷண்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. நான் மனுஷனாவே இருந்துட்டு போறேன். அநியாயத்தை பார்த்து கோவம் வருது தப்பு இல்லை, அவனை அடிச்சது தான் தப்பு. எது தப்பு எது ரைட்டுன்னு நீங்க எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்லலை, உங்கள் சீனியர் ஆஃபீஸர் சொல்லி இங்கே வர வச்சிருக்காரு. சீனியர் ஆஃபீஸர் சொல்லுவார், சொல்லி தான் ஆகணும், ஏன்னா அது ஒரு ஃபார்மாலிட்டி. நான் இங்கே வருவேன், வந்து தான் ஆகணும், ஏன்னா அதுவும் ஒரு ஃபார்மாலிட்டி. இந்த 6 வாரத்துக்கான ஃபார்மு இதுவும் ஒரு ஃபார்மாலிட்டி. நீங்கள் சைன் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா எல்லா ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்மாலிட்டி இருக்குது கதிர். உங்கள் மென்டல் ஹெல்த் அனலைஸ் பண்ணாமல் கையெழுத்தினால போட முடியாது. நான் மென்டலா? என்னை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? அப்படின்னு நான் சொல்லலை, நீங்களே காட்டிக்கிட்டீங்க. டேய், உன் வயசுக்கு உனக்கு என்ன அனுபவம் இருக்கு? நீ என்ன பார்த்துருப்ப? என்ன 4 புக்கை போட்டி பார்த்துட்டா உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருமா? நான் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? எனக்கு எவ்வளோ அனுபவம் இருக்குன்னு தெரியுமா? உன்னால என்ன அனலைஸ் பண்ண முடியாது. மூடிட்டு கையெழுத்து போடு. நீங்க ஒரு நல்ல ட்ரெயினர், அதனால நல்ல சோல்ஜர்ஸை ப்ரிப்பேர் பண்றீங்க. நல்ல ஹியூமன், அதனால சுத்தி இருக்கிற தப்புக்கு ரியாக்ட் பண்றீங்க. இப்போ கூட எனக்கு உங்க மேல பயங்கர கோவம் இருக்கு. ஆனா ஏதாவது தப்பா ரியாக்ட் பண்ணேனா? இது உங்க கிரவுண்ட் இல்லை, நீங்க சொல்றதை நான் கேட்க தேவையில்லை. ஒரு 6 வீக்ஸ் காலேஜ் போற மாதிரி ஜாலியா இங்க வாங்க, கையெழுத்து போட்டுத்தேன். ஆனா எப்போ 1 hour என்கிட்ட கோவப்படாம பேசுறீங்களோ அப்போதான் நான் அட்டெண்டன்ஸ் போடுவேன். அது வரைக்கும் நீங்கள் இங்கே வந்துட்டு தான் இருக்கணும். இது உங்களுக்கு தான். கோவம் வரப்போல்லாம் இந்த ஆங்கிரி பால் ப்ரெஸ் பண்ணுங்கள், 1 to 10 கவுண்ட் பண்ணுங்கள், கோவம் குறைஞ்சிரும். See you in my next session. ஏலா 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 இது என்ன புது மாடலா? புதுசா ஜாயின் பண்ணியிருக்காங்க, சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். அப்படின்னா கார் விற்கிறவங்க. அப்ப நீ போயிட்டு அவங்கள வர சொல்லு. எதுக்கு? அப்பா ஆம்பளைக்கெல்லாம் சார் கார் வாங்க மாட்டார். போ. கஸ்டமர் வந்திருக்காங்க, போங்க. What the heck? குட் நியூஸ், குட் நியூஸ், 2 குட் நியூஸ். முதல் குட் நியூஸ், என் பேர் ரோசி இல்லை, மீரா. ஒருத்தனை 24 மணி நேரத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பேலன்ஸ் 4 மணி நேரம் இருக்கும்போது காஷ்மீரில் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவன் பேர் அகிலன். இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட். குட் நியூஸ் நம்பர் 2, டிரான்ஸ்பாண்டர். இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உன்னோட ஜாக்கெட்டில் இருந்துச்சு. இது ப்ரெஸ் பண்ணால் 10 நிமிஷத்தில் மலேசியன் போலீஸ் வந்துடுவாங்க, கரெக்டா? இப்போ 9 நிமிஷம் ஆச்சு. இன்னும் 1 நிமிஷத்தில் Security breach. Armed forces have been spotted. அதுக்குள்ளே வந்துட்டாங்க.
இதெல்லாம் எப்படின்னு உனக்கு புரியலல்ல? உன்னோட ஜீனியஸ் மூளை இருக்குல்ல, அதில் இதுக்கெல்லாமே பதில் கிடைக்கும். நல்லா யோசிச்சு பாரு. பாருங்கண்ணே, நீங்களே பாருங்க எந்த முட்டை பெருசுன்னு. நான் வச்சிருக்கிறேன் என்னோட முட்டை தானே? ஆமாம்மா. என்ன நாட்டுக்கோழி இவ்ளோ பெரிய முட்டையை எப்படி போடும்னு சந்தேகம். சந்தேகம் என்ன? இப்படி ஒரு முட்டையை போட்ட நாட்டுக்கோழி உசுரோடவே இருந்திருக்காது. யோ, உன்னை கேட்டாங்களா? ஏன்னா நான் அந்த அளவுக்கு தீனி போடுறேன். நானே சரியா சாப்பிடுறது இல்லண்ணே. ஆமா ஆமா, பார்த்தாலே தெரியுது. அவர் கொடுக்கறத விட 50 பைசா கம்மியா தரேன் அங்கிள். அப்ப சரி, ஒரு 20 அட்டை கொடு. ஏதோ புதுசா வந்திருக்க பொண்ணை நம்பி நம்ம பழக்க வழக்கத்தை கெடுத்துக்காதீங்க. எனக்கு என்னவோ அந்த முட்டையை பார்த்தா ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டை மாதிரி தெரியல. யோ, எதை பாத்தியா அப்படி சொல்ற? வரியா உடைச்சு பாப்போமா ஒவ்வொரு முட்டையும்? எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு பாத்துருவோமா? அம்மா எதுக்குமா கடவாசல்ல காலங்கத்தலே சண்டை? நீயே குடுமா. நீ போடா. பொண்ணை பார்த்தோன்னே வாய் இழுக்கிறேன். உங்க அப்பனை நீயும் ஒரே மாதிரி தான்டா. மரியாதை மரியாதை. உனக்கு என்னடா மரியாதை? ஏய், அந்த பொண்ணு உன முட்டை வைக்கலடா, உன் வியாபாரத்துக்கு வேட்டு வைக்கிறா. வைப்பா வைப்பா. நீ கொண்டாமா, நீ கொண்டா. முட்டை ஒண்ணு எவ்வளவு புளிப்பா இருக்குது. இந்த முட்டை உங்களுக்கு ஃப்ரீ. அங்க உங்களுக்கு அறிவே இல்லை. ஐயோ, இவளை நம்பி ஒரு வாரம் வியாபாரம் போச்சே. என்னடா தம்பி, அப்பா காலத்துல இருந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம், இதுக்கெல்லாம் கோவச்சிக்கலாமா? அவ யாருன்னு எனக்கு தெரியாதுடா. நீ லோட எடுத்துட்டு வாடா. அன்னை தமிழுக்கு முதற்கண் அன்பு வணக்கம். வீமன் அரணும் அவர் கிளையோன் விஜயன் திறனும் விளங்கி நிற்கும் எம் தலைவரே, ஒளிவட்டமாய் மேடையில் வீற்றிருக்கும் மாவட்டமே, கல்வி அமைச்சரே, அறிவில் அழகரே, பெண்களின் காவலரே, பேச்சில் நாவலரே, திரண்டிருக்கும் தீரர்களாம் ஆண் சிங்கங்களே, தரம் குறையா பெண் தங்கங்களே, அனைவருக்கும் தீப்பொறி ருத்ராவின் தீந்தமிழ் வணக்கங்கள். என் ஆள் நாட்டில் தமிழ் எப்படி விளையாடுது பார்த்தியா? நீங்கள் தான் ஆளான்னு சொல்கிறீங்க, ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியலையே. நடக்கையா? சாதா உழைக்கணும், இது சக்க கடுமையாக உழைக்கணும். நேற்று இதே இடத்தில் நடந்த ஒரு எதிர்க்கட்சி கூட்டத்தில் அதன் இளைஞர் அணி அமைப்பாளர் கொடி நமது ஆட்சியை பற்றியும் என்னை பற்றியும் அவதூறாக பேசியிருக்கிறான். யார் அந்த கொடி? பொடி பயலே, யார் அணி? முதல்ல அரசியலை படி, அப்புறமா மைக்க பொடி. வெற்றி சவடால் பேசின கிழிஞ்சு தொங்கிடும் உன் கட்சி கொடி. வீணா குறை சொல்லியே குறைச்சு போயிடாது. சொல்லிடு. என்னடி இது? நீ மட்டும் என்ன ஒரு கூட்டத்துல வாயாடி திமிரு பிடிச்சவன பேசல? அதுக்காக நீ என்ன டான்வியா? இந்த மாதிரி கூட்டம் பேசுறதுக்கு சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை பேரை தாண்டி வந்திருக்கேன்னு தெரியுமா? உன்னை யாரு கஷ்டப்பட சொன்னா? மாமனை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? மாமனுக்கு சமைச்சு போட்டியா? மாமனோட துணியெல்லாம் துவைச்சு போட்டியா? அதுக்கப்புறம் அப்படியே மாமனோட கொஞ்சம் ஜாலியா இருந்தியா? அதுக்கப்புறம் அப்படியே மாமியார் கொஞ்சம் பார்த்துக்கிட்டியா? அதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு. எனக்கு பெரிய பெரிய ட்ரீம்ஸ்லாம் இருக்கு. நான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போயிட்டே இருப்பேன். ஆத்தாடி, அந்த ட்ரீமில் நான் இருக்கேனா? இருக்க ஒரு ஓரமா. ஓரமாவா? எனக்கு என் ட்ரீம் ஃபுல்லாக நீ தாண்டி இருக்க. நேற்று நைட்டு கூட ஒரு ட்ரீமில் நம்ம எப்படி இருந்தோம் தெரியுமா? எப்படி இருந்தோம்? எப்படி இருந்தோம்னா செஞ்சு தானே காட்ட முடியும். ஏய், சி தூக்கி போடு, கொத்திரி வைத்திர போகுது. கொத்திருவியா? எங்க? ஏய் சொல்ற தூக்கி. ஏய் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் உங்ககிட்ட என்னாச்சு? ஒன்றும் இல்லை, விடு. இந்தியாவில் இருக்க 70% பாம்புக்கு விஷமே கிடையாது. நாம தான் பயப்பட்டு. ஏய் ஏய் ருத்ரா 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 ருத்ரா. இந்த வாட்ஸ்அப் கீட்ஸ்அப்னு ஒன்று வந்தது போதும் இந்த குட்டியளவை படுத்துற பாடு இருக்கே. அம்மா, அன்னைக்கு ஒரு பையன் மெசேஜ் அனுப்புனான்னு சொன்னல, அவன் அடிக்கடி மெசேஜ் அனுப்பிட்டே இருக்காம்மா. என்னடி இவ்வளவு அசால்ட்டா சொல்ற? நேரா போய் உங்க அப்பன்ட்ட காட்டிவிடு.
அந்த ஆளுக்கா தெரிஞ்சுன்னா இங்க குடும்பம்லாம் நடத்த முடியாது. ஒரு பொறுப்பு போறாய். அப்பா எனக்கு ஒரு பையன் செல்போனுக்கு மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கான்ப்பா. யாரா அவன்? கொண்டாது. படிக்கிற பிள்ளைக்கு செல்போன் எதுக்குன்னு சொன்னா கேட்கணும். இல்லைன்னா இப்படி தான் கண்டது கருமாந்திரம் காடாத்து எல்லாம் தான் வந்து தொலையும்.